ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப குவிக்காகவே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஃப்ரம் 11th ஃபிசிக்ஸ் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இன்டெப்த் வீடியோ வேணும்னு சொன்னால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவில் லிங்க்கை கொடுத்துறேன், இல்லை பின் கமெண்ட்டில் கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ நான் சப்போஸ் கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னா யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு போய் பின் கமெண்ட்டில் பாருங்கள். அப்படி இல்லைன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்ன இந்த அனாலிசிஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 2019, 20, 21, 22, 23 இந்த 9 கொஸ்டின் பேப்பர்லேருந்து பண்ண அனாலிசிஸ் 2024 இன்னும் நான் சேர்க்கல. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தனித்தனியாக ஒரு லெசனில், அதாவது இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைமென்ஷன் அனாலிசிஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்கிறப்ப நான் என்ன பண்ணுறேன்னா 2024 கொஸ்டின் பேப்பரை இன்க்ளூட் பண்ணிடுறேன். ஸோ அதுவும் வேணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா நிறைய ஷார்ட்ஸ் இனிமேல் வரப்போகுது. ஓகே, ஸோ இந்த லெசனை பொறுத்தவரைக்கும் எல்லா டாப்பிக்குமே இம்பார்ட்டன்ட் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த லெசன் நீங்கள் ப்ராப்பராக படிச்சிங்கன்னா இந்த லெசன் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெசனில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மொத்த லெசனை நான் 2 வீடியோ லெக்சரில் உங்களுக்கு கிராஷ் கோர்ஸில் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் தயவுசெய்து இந்த 2 வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோஷன் இன் 1D. மோஷன் இன் 1D பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷனில் இந்த 4 ஈக்குவேஷன் மெயினாக பார்த்து வச்சுக்கோங்க. nth செகண்ட் ப்ராப்ளம்க்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் போதுமானது. ஓகேவா? கிராஃப் வந்து நான் உங்களுக்கு சரிங்களா, இதாவது இந்த லெசன் கூடிய கிராஃப் மட்டும் இல்லாமல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ராடாக எல்லா கிராஃப்மே டீச் பண்ணி வச்சுருக்க ஒரு வீடியோ லெக்சர் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோ லெக்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா கிராஃபும் ஓகேவா, உங்களுக்கு கிராஃபோட மீனிங் புரிஞ்சால் நீங்களே எல்லா கிராஃப்மே ட்ரா பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நான் டீச் பண்ணி வச்சுருக்கேன். ஆவரேஜ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 மெயினான ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மோஷன் இன் பிளேனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்குமே இம்பார்ட்டன்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஜெக்டைல் மோஷனில் 6 கொஷின், சர்க்குலர் மோஷன் 9 கொஷின் பேப்பரில் 6 கொஷின் கேட்குறாங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னு அர்த்தம். கரெக்டாக இல்லையா? ரிலேட்டிவ் மோஷனில் 4 கொஷின் கேட்குறாங்க, வெக்டரில் 2 கொஷின் தான் கேட்குறாங்க. சார் நம்ம பேசாமல் இந்த லெசனை விட்டுடலாமா அப்படின்னா தயவுசெய்து இதை பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா வெக்டர் வச்சு டைரக்ட் கொஷின் இங்கே ஒன்று தான் கேட்டிருக்காங்க. ஆனால் வெக்டர் வச்சு நிறைய டிஃப்ரெண்ட் பிளேஸில் கொஷின் உங்கள்கிட்ட கண்டிப்பாக கேட்க தான் போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெக்டார் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆசோலேஷன் லெசனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நியூட்டன்ஸ் லால ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக்னட்டிசம் அண்ட் மேட்டரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். EM வேவ்லையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு லெசன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட். நானும் ஒரு லெக்சரில் அதை டீச் பண்ணி வச்சுருப்பேன். தயவுசெய்து அதை பார்த்துக்கோங்க. நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட். வேணால் ஃப்ரிக்ஷன் டாபிக் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் ஃப்ரிக்ஷன் படிக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு மற்ற விஷயங்கள் தெரியணும். ஸோ இப்போதைக்கு வேணால் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஃபேஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் இந்த லெசனை ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் லேட்டரானால் இந்த லெசனை பார்த்துக்கலாம். ஒர்க் என்ஜி தியரம் ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொலிஷன் ஒரு லெக்சரில் டீச் பண்ணி வச்சிருப்பேன். ஒர்க் என்ஜி தியரம் ஒரு லெக்சரில் இருக்கும். மாஸ் ஃப்ராக்மெண்ட் பிரேக்கிங் இது ரொம்ப சிம்பிளான டாபிக். ஓகே, இதெல்லாம் டீச் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஒர்க் என்ஜி தியரம் நீங்கள் ப்ராப்பராக படிச்சிங்கன்னா அந்த ஒர்க் என்ஜி தியரம் ப்ராப்பராக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி நல்லா வந்துடும். அப்போது அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் எனர்ஜி பவர் லெசனில் வேணும், சிஸ்டம்ஸ் ஆஃப் பார்ட்டிக்கலில் தேவை, கிராவிடேஷன் லெசன்லேயும் ஒர்க் எனர்ஜி தியரம் வச்சு கொஷின் கேட்குறாங்க. ஸோ ஒரு லெக்சர் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த லெசனில் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிஸ்டம்ஸ் ஆஃப் பார்ட்டிகல் பார்த்தீங்கன்னா நிறைய தலைவலி பிடிச்ச லெசன் அப்படி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எல்லாமே கூட படிக்க வேணாம். என்னன்னா நான் சரி ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1ல் விட்டுருவோம், செகண்ட் ஃபேஸில் இதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஜியோட வேரியேஷன் ஹைட் அண்ட் டெப்த்தை பொறுத்து அதுக்கு ஜஸ்ட்டு 2 ஃபார்முலா தான் இருக்கும். ஹைட்டை பொறுத்து என்ன ஆகும், டெப்த்தை பொறுத்து என்ன ஆகும். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா G × 1 - d/rன்னு இருக்கும். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா G × 1 - 2h/rன்னு வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஃபார்முலா அப்போ தெரிஞ்சிச்சா என்ன நீங்கள் நிறைய கொஷின் சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தோன்னா G = gm/r². இல்லைன்னா என்ன சொல்லுவான், எனக்கு மாஸில் வேணால் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸில் சொல்லுன்னு சொல்லுவான். ஸோ அந்த ஃபார்முலா ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ, ரொம்பக்குள்ளே போவேணாம். கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி பேசிக்கலி ஒர்க் எனர்ஜி தியரம் தெரிஞ்சுன்னா கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி தெரியும். எஸ்கேப் வெலாசிட்டிக்கும் ஆர்பிட்டல் வெலாசிட்டி 2 ஃபார்முலா. அந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ, வேறு ஒன்றும் பெருசாக படிக்க வேணாம். ஃபோர்ஸ் ஃபீல்ட் அண்ட் பொட்டன்ஷியல் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட் லெசன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வேணா இந்த இதை பார்த்துக்கோங்க. சரியா? மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சாலிட் ரொம்ப சிம்பிளான லெசன், எனக்கு இப்போதைக்கு படிக்க வேணாம்னு தோணுச்சா விட்டுருங்க. இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்க போகிறோம் அப்படின்னா யங்ஸ் மாடுலஸ் நல்லபடியாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப் நல்லபடியாக படிச்சுக்கோங்க. எனர்ஜி டென்சிட்டி, சரியா? எனர்ஜி டென்சிட்டியோட ஃபார்முலா மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டாலே போதுமானது. ஓகே, மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃப்ளூயிடில் மெயினாக ப்ரெஷர் பார்த்துக்கோங்க, சர்ஃபேஸ் டென்ஷன், விஸ்காசிட்டி பார்த்துக்கோங்க. இந்த லெசன்
வேணான்னா விட்டுறலாம். தெர்மோடைனமிக்ஸ் ஃபுல்லாக படிக்க வேணாம், நீங்கள் தெர்மோடைனமிக்ஸ் இந்த 4 ப்ராசஸ் படித்தா போதும். ஐசோதெர்மல், ஐசோபாரிக், ஐசோகோரிக், அடியாபேட்டிக். கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் ரொம்ப ஈஸியான லெசன் அண்ட் எஸ் ஈஸியாக நீங்கள் மார்க்கையும் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நல்லபடி இந்த லெசன்னா படிச்சுக்கோங்க. ஆசிலேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், வீனா வெலாசிட்டி, ஏனா ஆக்சிலேஷன். அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி ஆக்சிலேஷனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கு வெலாசிட்டி கிராஃப் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, வெலாசிட்டிக்கு ஆக்சிலேஷனுக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்ன, பொசிஷனுக்கும் அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஆக்சிலேஷனுக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்ன, அந்த மாதிரி கொஷின். அடுத்து டைமு சரியா இல்லை ஈக்குவேஷன் கொடுத்து அதுலேருந்து ஒமேகா கண்டுபிடிங்க, கே கண்டுபிடிங்க, வேவ் லென்த் கண்டுபிடிங்க, ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிங்க, டைம் கண்டுபிடிங்க, அந்த மாதிரி கொஷினும் கேட்குறாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கொஷின் சால்வ் பண்ணலாம். கிராஷ் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா 3 லெக்சரில் இதில் டீச் பண்ணி வச்சுருக்கேன், அது நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. வேவ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணாதீங்க, ஆர்கன் சரியா, க்ளோஸ்ட் ஆர்கன் பைப், ஓப்பன் ஆர்கன் பைப், அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு, இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வேறு ஒன்றுமே வேண்டாம். ஓகே, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோட லிஸ்ட் இங்கே அவைலபிளாக இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண என்ன பண்ணுங்க, ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கும் நீங்கள் முடிங்க சரிங்களா. ஆல்ரெடி கிராஷ் கோர்ஸ் வரல 11 சிலபஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ பார்க்காதவங்க தயவுசெய்து பார்த்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் முடிக்க ஆரம்பிச்சிருங்க. டெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா எய்மர்ஸ் ஆப்பில் போங்க, கிராஷ் டெஸ்ட் சீரிஸ், எய்மர்ஸ் ஆப்பில் டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். ஓகேவா, டெஸ்ட்டோட ரேட் 10,000 ரூபா, ஆனால் நாங்கள் 5,000 ருபீஸ்ன்னு சொல்லி டிஸ்கவுண்ட் போட்டு தான் கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஓகேவா, டெஸ்ட்டில் ஏகப்பட்ட சாப்டர் வைஸ் டெஸ்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு டாபிக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட்ஸ் அண்ட் மெஷின் 2 லெக்சர் முடிச்சோன்னா டாபிக் முடிஞ்சு போயிடும். 2Dயில் பார்த்தீங்கன்னா 3 டாபிக் தான் இருக்கும், ஆனால் 3 டாப்பிக்குமே 3 டெஸ்ட்டாக நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா, 1Dயில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் 1-2 டாபிக் தான் இருக்குது, அதை முடிச்சோன்னு நீங்கள் ஒரு டெஸ்ட்டாக கொடுத்துக்கலாம். யங் ஸ்மார்ட்லெஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் படிக்கிறீங்கன்னு சொன்னால் அது மட்டுமே வச்சு டெஸ்ட்டு கொடுங்க. ப்ரெஷர், சர்ஃபேஸ் டென்ஷன், விஸ்காசிட்டி முடிச்சது அது ஒரு டெஸ்ட்டாக கொடுத்துக்கலாம். 4 ப்ராசஸ் மட்டும் முடிச்சோன்னா அது ஒரு டெஸ்ட்டாக கொடுங்க. கேடிஜி லெசன் முடிச்சோன்னா அது ஒரு டெஸ்ட்டாக கொடுத்துக்கோங்க. ஆசிலேஷன் லெசன் இது முடிச்சோன்னே ஒரு டெஸ்ட்டு, வேவ் லெசனில் இந்த டாபிக் மட்டும் முடிச்சோன்னே டெஸ்ட்டு கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ தெரியுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேவா, நம்ம வீடியோ பார்த்துட்டு போயிட்டு நீங்கள் இந்த நீட் 2025 கோட் அப்ளை பண்ணிங்கன்னா டெஸ்ட் சீரிஸோட மொத்த ரேட்டு ஜஸ்ட் 2,000 ருபீஸாக மாறிவிடும். இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லிமிட்டடாக 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 20 ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து போய் பாருங்கள். ஓகேவா, இல்லைனா உங்களுக்கு லக் இருக்கா இல்லையான்னு நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போதைக்கு ஆஃபர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சீக்கிரமாக போய் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12க்கு நான் கொடுக்குறேன். இன்டெப்த்தாக உங்களுக்கு இது எல்லாம் டிஸ்கஸ் பண்ணது வேணும்னா தனியாக வீடியோ இருக்குது, லிங்க் பின் கமெண்ட்டில் இருக்கும், இல்லைனா சொல்லிடு நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே.